செல்வமதிதோய செல்வம் உயர்கின்ற செல்வர் வாழ்த்தில்லை சிற்றம்பலம் மேய செல்வன் கழலேத்தும் செல்வம் செல்வமே. உன்னை தவிர மற்றொன்று உண்டென்று உண்ணும் அவர் என்னை தொடரா வாழ்வென்றருள்வாய். உன்னம் ஒழுக்கம் கருணை தவம் உள்ளவரையெல்லாம் இழுக்கும் பழனியப்பனே. தில்லையில் மாதொரு பாகம் நோக்கி மன்ன சிற்றம்பலத்தில் ஆதியும் முடிவுமில்லா அற்புத தளிக்கூத்தாடுகின்ற நீரார்ந்த செஞ்சடை மேல் நிலமணிந்த நிமலன் தில்லை அம்பலவான பெருமானுடைய வற்றாத திருவருளினாலும் உயிருக்கு துணையாக வரலாற்று சிறப்பு மிக்க கண்ணம்பாளையம் புனித மண்ணில் கோவை பழனியில் கோலோச்சி வருகின்ற குமரக்கடவுள் முன்னிலையில் தைப்பூச பெருவிழாவை முன்னிட்டு நடைபெறுகின்ற தொடர் வழிபாட்டின் ஒரு நாளான இன்று உங்களிடையே முருகப்பெருமானுடைய அருள்திறம் குறித்து சிந்திப்பதற்கும் எளியனுடைய சிற்றறிவு கெட்டிய சில செய்திகளை உங்களிடத்திலே சேர்ப்பதற்கும் இறையருளால் கிடைத்த வாய்ப்புக்கு என்னுடைய நன்றியை முதற்கன் உரித்தாக்கிக் கொள்ளுங்கள். திருக்கோயில் நிர்வாக குழுவை சார்ந்த பெருமக்கள், சான்றோர்கள், தாய்மார்கள், குழந்தைகள், உற்றார் உறவினர்கள் என அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்ளுங்கள். முதலாவதாக 10 நிமிடம் காலதாமதமானதற்கு என்னுடைய மன்னிப்பை உங்கள் அனைவரிடத்திலும் கேட்டுக்கொள்ளுகின்றேன். அடுத்து அண்ணன் நவநீதன் அவர்கள் 3வது முறையாக நான் இங்கே பேசக்கூடிய இந்த நிகழ்ச்சியை மிக அழகாக எனக்கு சொன்னார். காலையில் எனக்கு ஒரு செய்தி வந்தது. இப்போது அவர் சொன்ன அந்த வரவேற்புரையில் இடம்பெற்ற அத்தனை செய்திகளையும் ஒரு குரல் பதிவாக செய்து அதை அலைபேசி வாயிலாக உங்கள் அனைவருக்கும் அனுப்பியதாக நான் தெரிந்து கொண்டேன். அந்த நேரம் தொடக்கம் இந்த நேரம் வரையில் நான் என்னை மறந்தவனாக நிற்கிறேன். காரணம், யாராவது ஒருவர் இந்த மண்ணுலகத்தில் இருந்து மறைந்து விட்டால் அவர்களுடைய நன்மையை மட்டுமே பேசுவது ஒரு வழக்கம். கிறிஸ்தவ சமயத்திலே ஒரு வழக்கம் உண்டு. ஒருவர் இறந்து விட்டார் என்று சொன்னால் அவருடைய உடலை கொண்டு போய் அவர்களுடைய கோவிலில் கிடத்தி அவர்களுடைய குருவானவர் அங்கே வந்து நின்று அவர்களுடைய சிறப்பை பற்றி சிறிது நேரம் பேசி பிறகு அவருக்கு ஒரு விடை கொடுப்பது வழக்கம். அப்படித்தான் ஒரு நாள் ஒருவர் இறந்து போனார். அவருடைய உடலை கொண்டு போய் அந்த தேவாலயத்திலே கிடத்தி அந்த குருவானவர் அவரை பற்றிய சிறப்புகளை எல்லாம் பேசிக்கொண்டே இருந்தார். கூட்டத்தில் ஒரு பெண்மணி ஒரு கூக்குரலிட்டு சத்தமிட்டு கொஞ்சம் வழிவிடுங்கள் என்று உள்ளே நெருங்கி வந்து கொண்டிருந்தார். அந்த கூட்டத்தில் இருந்தவர்களுக்கெல்லாம் ஒரு ஆச்சரியம். இப்படி ஒரு சூழ்நிலை நடக்கிற போது இந்த பெண்மணி இப்படி அவசரமாக வருகிறாரே என்று சொல்லி அந்த பெண்மணி அருகில வந்த போது, நீ யாரம்மா என்று கேட்டார். அந்த பெண்மணி சொன்னாள், ஐயா, என் கணவர் காலமாகிவிட்டார். அவருடைய உடலை கொண்டு வந்து இந்த கோவிலே வைத்து பிரார்த்தனை செய்வதாக அறிந்து வந்தேன். ஆனால் இங்க இருக்கிற குரு ஏதோ சொல்லிக் கொண்டிருந்தார். என் கணவர் உடல் மாறி போய்விட்டதோ என்கிற அச்சத்தில் உள்ளே ஓடி வந்தேன் என்று சொன்னார். அவர்கள் கேட்டார்கள், இதில் என்ன சந்தேகம்? இந்த பெண்மணி சொன்னாள்,
குருவானவர் சொன்ன அந்த நல்ல விடயங்களுக்கும் என் கணவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அவர் முன்னால் இப்படியெல்லாம் பேசுகிறாரே, இது உண்மையில் என் கணவர் தானா என்கிற ஐயத்தோடு ஓடி வந்தேன் என்று சொன்னார். எனக்கும் அப்படித்தான். என்னை பற்றி நவநீதன் அவர்கள் சொன்ன செய்திகளை எல்லாம் கேட்டு அவர் என்னை பற்றித்தான் சொல்லுகிறாரா அல்லது இன்னொரு அனந்தகிருஷ்ணன் இருக்கிறார் அவரை பற்றிய செய்திகளை சொல்லுகிறாரா என்கிற ஒரு ஐயப்பாட்டோடு தான் உங்கள் முன்னாலே நான் அமர்ந்து கொண்டிருந்தேன். உண்மையில் இதெல்லாம் எனக்கு சொந்தமல்ல. அவர் விழித்து சொன்ன என்னுடைய ஞானாசிரியர்கள் போட்ட பிச்சை, அந்த பிச்சையினுடைய வெளிப்பாடுதான். கண்ணம்பாளையம் சாதாரண ஊரல்ல. இந்த மண் சந்தித்த அத்தனை விடுதலை போராட்டங்களிலும் முதலாவதாக நடந்த மண் விடுதலை போராட்டத்திலும் மொழிக்கான விடுதலை போராட்டத்திலும் தொடர்ந்து தன்னுடைய பங்களிப்பை மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிற புனிதமான மண் இந்த கண்ணம்பாளையம். பொதுவாக ஒரு ஊருக்கு என்ன சிறப்பு, ஒரு ஊருக்கு என்ன சிறப்பு என்றால், அவ்வை பாட்டி அழகான ஒரு சொற்றொடை சொன்னால், இந்த மண்ணுடைய சிறப்பு அந்த மண்ணின் மேல் வாழக்கூடிய மனிதர்களை பொறுத்திருக்கிறது என்று சொன்னார். அவ்வை பாட்டி சொன்னால், இந்த மண்ணுடைய சிறப்பு அந்த மண்ணின் மேல் வாழக்கூடிய மனிதனுடைய சிறப்பை பொறுத்துத்தான் அந்த மண்ணுக்கு சிறப்பு என்று சொன்னார். இந்த உலகத்துல பல ஊர்கள் இருக்கிறது. மதுரைக்கு என்ன சிறப்பு? மீனாட்சி அம்மன் கோவில் சிறப்பு. சிதம்பரத்துக்கு என்ன சிறப்பு? நடராஜருடைய திருக்கோயில் சிறப்பு. திருவரங்கத்துக்கு என்ன சிறப்பு? அங்க இருக்கிற பெருமாளுடைய கோவில் சிறப்பு. பழனிக்கு என்ன சிறப்பு? முருகப்பெருமான் அங்கே இருப்பது சிறப்பு. பாஞ்சாலங்குறிச்சிக்கு என்ன சிறப்பு? விடுதலை போராட்டத்தில் தலைநின்ற ஊர் அந்த ஊருக்கு சிறப்பு. இப்படியாக ஒவ்வொரு ஊரினுடைய சிறப்பை சொல்லிக் கொண்டே வந்தால் அதிகபட்சம் 1, 2 சொல்லலாம். கண்ணம்பாளையத்திற்கு என்ன சிறப்பு என்றால், காலகாலமாக இந்த மண்ணுக்கும் மனிதனுக்கும் ஒரு மிகச்சிறந்த முதன்மையான மக்கள் வாழக்கூடிய ஊர் இந்த ஊர் என்பது இந்த ஊருக்கு பல்வேறு வகையில் பெருமை சேர்க்கிறது. இப்படிப்பட்ட ஊரில் ஒரு 3வது முறையாக நான் மேடைக்கு காரணம், மேலே இருக்கிற தண்டமிழ் கடவுள் முருகப்பெருமானும் என்னுடைய ஞானாசிரிய பெருமக்களும் எனக்கு கொடுத்த அந்த சிந்தனையும் அந்த சிற்றறிவும் தான் உங்கள் முன்னால் என்னை நிறுத்தி இருக்கிறது என்பது எளியவனுக்கு தெரிந்த விடயத்தை அவையடக்கமாக உங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த கோவில் கோவை பழனி தமிழர்கள் எந்தெந்த நாட்டில் வாழ்ந்தாலும், நல்ல கவனமா வச்சிருக்க, தமிழர்கள் எந்தெந்த நாட்டில் வாழ்ந்தாலும், எந்தெந்த சாமியை அவர்கள் வழிபாடு செய்தாலும், எந்தெந்த மதத்தை அவர்கள் பின்பற்றினாலும், உலகத்தில் எல்லா இடங்களில் இருக்கிற தமிழர்களுடைய மனதில் ஒரு ஊரினுடைய பெயரை சொன்னால் அந்த ஊருக்கும் அவர்களுக்கும் உரிமை இருப்பதை போல கருதுவார்கள் என்றால் அது வேறு எந்த ஊரும் அல்ல, அதிசயம் அநேகமுற்ற பழனி என்று சொல்லக்கூடிய நம்முடைய முருகப்பெருமான் அருளாட்சி செய்யக்கூடிய தென்பழனி. இன்று நீங்கள் உலகத்தில் இருக்கிற எந்த தமிழரிடத்தில் சொன்னாலும் அவருக்கு ஒரு நெருக்கம் ஏற்படும். அப்படிப்பட்ட பழனி ஆண்டவனை நீங்கள் எல்லோரும் சேர்ந்து வழி வழியாக நம்முடைய மூதாதையர்களும் முன்னோர்களும் பெரியோர்களும் சான்றோர்களும் காட்டிய நெறியிலே ஒரு அழகான மாடக்கோயில் அமைத்து, தென்பழனி இருப்பதை போல கொங்கு நாட்டில் கோவைக்கு புறநகரத்தில் இருக்கிற வரலாற்று சிறப்புமிக்க கண்ணம்பாளையத்தில் அந்த பழனியாண்டவனுக்கு ஒரு அழகான திருக்கோயிலை அமைத்து, ஞானம் அளந்த மேன்மை ஞான தமிழ் மந்திரங்கள் ஓதி திருக்குட நன்னீராட்டு பெருவிழா ஏற்பாடு செய்த நேரத்தில் அவனுடைய அருள் கிடைக்காதா என்று ஏங்கிக் கொண்டிருந்த கோடான கோடி உயிர்களில் ஒரு சிற்றுயிர் எளியவன்.
அப்படி இருக்கிற எனக்கு அந்த அருள் கிடைக்கவில்லை. காரணம், குடநீராட்டு விழா பெருந்தொற்று காரணமாக சற்று சுருக்கமாக நடைபெற்றது. அப்போதும் நவநீதன் அவர்கள் என்னோடு தொடர்பு கொண்டு பேசிக்கொண்டே இருப்பார். அண்ணா, இந்த விழா இப்படி நடக்க போகிறது, இவ்வளவு சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறோம், இவ்வளவு வேள்வி பொருட்கள், இவ்வளவு வேள்விச்சாலை என்றெல்லாம் அந்த அழகை வர்ணித்துக் கொண்டே இருப்பார். என்னுடைய உள்ளத்திலும் ஒரு ஆசை தோன்றிக் கொண்டே இருந்தது. எப்போது நான் அந்த கந்த கடவுள் முன்னால் நின்று பேச போகிறேன்? இப்படியாக என்னுடைய உள்ளத்திலே ஒரு ஆசையை அவர் தூண்டி 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 ஒரு நாள் கூப்பிட்டு சொல்லுகிறார், அண்ணா, குடநீராட்டு விழாவை நாங்கள் குறுகச் செய்கிறோம் என்றார். என்னுடைய உள்ளத்தில் ஒரு பெரிய ஏமாற்றம் ஏற்பட்டது. முருகா, இது என்ன சோதனை? முருகா, ஏன் இந்த பாராமுகம்? முருகா, ஏன் என்னை தவிர்த்து விட்டாய் என்று உள்ளத்திலே நான் ஏங்கி தவித்தேன். நம்புங்கள், அந்த முருகப்பெருமான் ஒரு வகையில் நமக்கு அருள் செய்த காரணத்தினால் தான் உலகத்தையே சண்டமாருதம் ஆடி ஒடுக்கி அந்த பெருந்தொற்று நம் எல்லோரையும் தீண்டாமல் உயிரோடு வைத்திருக்கிறது என்றால் அதற்கு காரணம் அந்த கந்த பெருமான் நமக்கு செய்த கருணைதான் காரணம். தான் நாம் எல்லோரும் இங்கே அமர்ந்திருக்கிறோம். நான் உங்கள் முன்னால் நின்று பேசிக் கொண்டிருக்கிறேன். அப்போ முருகப்பெருமானுடைய கருணை எப்படிப்பட்டது என்றால், யார் ஒருவர் முருகனுடைய திருநாமத்தை நாவார சொல்லுகிறார்களோ, அதனாலதான் நம்ம பெரியவர்கள் என்ன செய்தார்கள், நம்முடைய குழந்தைகளுக்கு நல்ல இறைவனுடைய திருநாமத்தை சூட்ட சொன்னார்கள். இப்ப நாங்கள் என்ன செய்கிறோம்? யாரும் தப்பாக நினைக்க வேண்டாம், கோபித்துக் கொள்ள வேண்டாம். குழந்தைகளுக்கு பெயர் வைப்பதில் இன்றைக்கு நாங்கள் ஏமாந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு சொந்தமான பெயர்கள் என்று சில பெயர்கள் உண்டு. அவற்றையெல்லாம் நாங்கள் மறந்துவிட்டு அல்லது அவைகளெல்லாம் நாகரீகம் இல்லை என்று கருதி பொருளற்ற பெயர்களை பிள்ளைகளுக்கு சூட்டுகிற காரணத்தினால் அந்த பிள்ளைகள் இன்றைக்கு அந்த பெயருடைய சிறப்பை அறியாமல் தவிக்கிறார்கள். எத்தனை பெயர் இருக்கிறது, எத்தனை திருநாமம் இருக்கிறது, எத்தனை அழகிய தமிழ் பெயர்கள் இருக்கிறது முருகனுக்கு. அந்த பெயர்களை எல்லாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு சூட்டினால் அந்த பெயரை ஒவ்வொரு முறையும் நாம் உச்சரிக்கிற போது, ஒவ்வொரு முறையும் நாம் இறைவனை அழைக்கிறோம், இறைவனுடைய திருவருளை நெருங்கி கொண்டிருக்கிறோம். முருகா 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 என்று நாம் சொல்லிக் கொண்டிருந்தால் நம்மை அறியாமல் அவன் நம்மை நோக்கி 1000 அடி எடுத்து வைத்து முன்னே வருவான். மற்ற சாமிகளுக்கெல்லாம் என்ன கருணை என்பதை விட நம்ம முருகனுக்கு என்ன சிறப்புன்னா, யார் ஒருவர் அவனுடைய திருநாமத்தை சொல்லுகிறார்களோ அவர்கள் எங்கு சொன்னாலும் அவன் எப்படி வருவான் தெரியுமா? மயிலேறி, விமானம் ஏறி, கார் ஏறி, மோட்டார் சைக்கிள் இல்லை. முருகப்பெருமான் என்ன செய்வான்? யார் ஒருவர் முருகனுடைய திருநாமத்தை சொல்லுகிறார்களோ அந்த திருநாமம் அவன் செவியில் கேட்குமானால் அவன் என்ன செய்வான்? ஐயோ, என் பிள்ளை அழைக்கிறான் என்று கருதி அவன் என்ன செய்வான் தெரியுமா? இப்ப பாருங்க, நான் இங்க வரணும், கண்ணம்பாளையம் வரணும். நான் வரணும்னா எப்படி வரணும்? நான் வாவிப்பாளையத்திலிருந்து வருகிறேன். உங்களூர் மாப்பிள்ளை என்னுடைய அக்கா மகன் மகுடேஷ் உடனே வந்து நானும் வருகிறேன் என்று ஆசையாக 2 பேரும் இணைந்து வந்தோம். எப்படி வருகிறோம்? என்னுடைய வீட்டிலிருந்து வாகனத்தை எடுக்க வேண்டும், இருவரும் ஏற வேண்டும், பேசிக்கொண்டே மெதுவாக வருகிறோம். அப்ப நான் என்னுடைய வீட்டிலிருந்து வெளியே வந்து புறப்பட்டு வாகனம் ஏறி அப்படியே மெதுவாக ஊர்ந்து உங்கள் ஊர் வருகிற நேரம் என்னுடைய பயணம் இருக்கிறது. முருகப்பெருமான் என்ன செய்வார் தெரியுமா? முருகா என்று யாரேனும் ஒருவர் அழைத்தால் அவர் இப்படி வாகனம் ஏற மாட்டார், எதையும் பார்க்க மாட்டார். கோவில்ல இருக்கிறமா இல்லையா, வள்ளி கேட்டாளா, தெய்வ யானை கேட்டாளா, சாமிக்கு ஏதாவது சொன்னமா, அப்பாவுக்கு ஏதாவது சொன்னமா, அம்மா கிட்ட, இதெல்லாம் கேட்க மாட்டார். திருநாமம் இறைவனுடைய திருச்செவிக்கு போகுமானால் என்ன செய்வான் தெரியுமா? அவன் எதிரும் வரமாட்டான், காலார நடந்து ஓடி வருவானான் முருகன். சூலாயுதம் கொண்டு யமதூதர் வந்து என்னை சூழ்ந்து கொண்டார். ஒரு புலவர் பாடினார், உள்ள பயத்திலேயே கடுமையான பயம் யம பயம். யமன் வந்து முன்னால் நின்று விட்டான் என்றால் அச்சப்படாதவர்கள் யார்? அப்படி யமன் வந்து முன்னால் நிற்கிற போது
ஒரே ஒருவருக்கு மட்டும் பயம் வராது, ஒரே ஒருத்தருக்கு மட்டும் அச்சம் வராது, ஒரே ஒருத்தருக்கு மட்டும் யமனை கண்டால் நடுக்கம் வராது. அவர் யார் என்று கேட்டால் யார் தெரியுமா? ஐநா அவைக்கு தலைவராக இருக்கிறவருக்கல்ல, அமெரிக்க அதிபருக்கல்ல, பெரிய பெரிய பொறுப்பில் இருப்பவருக்கல்ல, கோடிகளை குவித்து வைத்திருப்பவருக்கல்ல, ஒருவருக்கு யமனை கண்டால் அச்சம் வராது என்றால் அவர் யார் தெரியுமா? நம்முடைய ஊரில இந்த மாடத்தின் மீது மேற்கு நோக்கி அமர்ந்து அருள் செய்து கொண்டிருக்கிறானே தண்டபாணியினுடைய தொண்டனுக்கு யமமயம் வராது. இது உங்கள் முன்னால் நான் பெருமைக்கு சொல்லுகிற சொற்றொடர் அல்ல. திருச்செந்தூர்ல இருக்கிற முருகன் முன்னாடி ஒரு புலவர் போய் நின்று சொன்னார், ஏ முருகா, நான் என்ன செய்வேன் தெரியுமா? யமன் வருவான். யமன் எப்படி வருவான் தெரியுமா? யமனுடைய வாகனம் என்னங்க? என்ன யமனுடைய வாகனம் என்ன? எருமைன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா நிறைய மனிதர்களுக்கு கோபம் வந்துடும். எருமைன்னு சொன்னா நிறைய பேர் திரும்பி பார்ப்பாங்க. என்ன காரணம்னா, பல பேர் வாழ்க்கையில மனதால் அப்படித்தான் இருக்கிறோம். இங்க பாருங்க, இது என்ன மாசம்? தை மாசம். இதுக்கு முன்னாடி என்ன மாசம்? மார்கழி மாசம். எத்தனை பேர் காலையில பிரம்ம முகூர்த்தத்தில் எழும்பணும்? கை தூக்குங்க. ரொம்ப சந்தோஷம். கண்ணம்பாளையத்துல இத்தனை பேராவது அதிகாலையில பிரம்ம முகூர்த்தத்துல மார்கழி மாதம் எழும்பி இருக்கிறார்கள். நான் சில ஊருக்கு போனேன். எத்தனை மணிக்கு மார்கழி மாதம் எழும்புவீங்கன்னு கேட்டா, அங்க ஒரு பொண்ணு சொல்லுது, ஏர்லி மார்னிங் 8 o'clock அங்கிள். ஏர்லி மார்னிங் 8 o'clock அங்கிள்னு சொல்லுது. உன்னை தெரிஞ்சுக்குங்க, எத்தனை மணிக்கு நாம் எழும்ப வேண்டும்? எத்தனை மணிக்குங்க? வரையறை சொல்றேன், கேட்டுக்குங்க. முனிவர்கள் 4 மணிக்கு எழும்பினால் ஞானிகள், 5 மணிக்கு எழும்பினால் அறிஞர்கள், 6 மணிக்காவது எழும்பினால் மனிதர்கள், 7 மணிக்கு மேல எழும்பினால் யமனுடைய வாகனம். அதத்தான் அவ்வை பாட்டி ரொம்ப டீசெண்டா சொன்னா. யமனுடைய வாகனத்துக்கு பேரு என்னன்னா, யமன் ஏறும் பரின்னு சொன்னா. யமன் ஏறும் பரி. பரின்னா குதிரை. யமன் எந்த குதிரையில் ஏறுவார்? எருமை கடாவில் ஏறுவார். அப்ப யமனுடைய வாகனம் எது? யமன் ஏறும் பரி, எருமைக்கடா. இந்த புலவர் திருச்செந்தூருக்கு போய் முருகப்பெருமானை வணங்கிவிட்டு யமனை பார்த்து சொன்னார், பட்டிக்கடாவில் வரும் மந்தகா, பட்டிக்கடாவில் வரும் மந்தகா. யாரை பார்த்து சொல்றார்? யமனை பார்த்து சொல்லுகிறார். பட்டிக்கடாவில் வரும் மந்தகா. யமன் வருகிறான் என்றால் கருமையான இருள் வரும், காதுகளை துளைக்கிற அளவு பெரிய ஒலி வரும், நம்ம கண்கள் எல்லாம் இருட்டி போகிற அளவு ஒரு இருள் வந்து சூழும், உடம்பெல்லாம் அதிர்கிற மாதிரி ஒரு அதிர்ச்சி வரும், அச்சம் மேலோங்கும். அந்த சூழல் நம்மை அப்படியே கீழே அழுத்தி விடும் என்று யமபயத்துக்கான இலக்கணத்தை சொல்லுகிறார்கள். அப்படி ஒரு சூழல் வருமானால் பட்டிக்கடாவில் வரும் மந்தகா, நீ எருமை வாகனத்தின் மீது, எருமைக்கடாவின் மீது ஏறி வருவாய். அப்படி வருகிற போது நான் என்ன செய்வேன் தெரியுமா? இங்க பாரு, நீ இருள்ல வருவ, கருமை நிறத்துல வருவ, கருப்பு கடால வருவ. அப்படி நீ வருகிற போது, இப்ப பாருங்க, உங்க எல்லாத்துக்கும் ஒரு உதாரணம் சொல்றேன். இப்ப மணி 8:45, 9:30 முடிச்சிருக்குமா? இந்த மின்சாரம் போயிருச்சுன்னு இந்த இடத்துல எப்படி இருக்கும்? இங்க எப்படி இருக்குங்க? இருள் இருக்குமா? இருள் இருக்கும். என்ன பண்ணணும்? ஒரு லைட்டை போட்டா போயிருமா? விளக்க போட்டோம்னா இருட்டு போயிருங்களா? பட்டிக்கடாவில் வரும் அந்தகா, நீ வருகிற போது பேரு இருள். எப்படி அந்த இருள் என்னை நோக்கி வருகிற போது நான் என்ன செய்வேன் தெரியுமா? உன்னை எதிர்த்து நிற்பேன். எப்படி நிற்பேன்? எதிர்த்து நிற்பேன்.
எதிர்த்து நிற்கிற போது உன்னுடைய இருள் என்னிடத்திலிருந்து தோத்து போயிடும். எப்படி தோக்கும் தெரியுமா? சொல்லுங்க. நான் எந்த ஒளியால தோற்கும்? யமன் வருகிற போது ஏற்படுகிற இருள் எப்படி தோக்கும் தெரியுமா? எப்படியும் தோக்காது. நீங்க எல்லாரும் என்ன செய்வீங்க? மாலையில குளித்து தலை சீவி பூ வச்சு பொட்டுட்டு நல்ல ஆடை அணிந்து நல்ல மனதோட மகிழ்ச்சியோட மேல வருவீங்க. மேல வந்தோடனே கந்த பெருமானை வலம் செய்து வணங்குவீர்கள். பூசகை செய்யக்கூடிய பூசகர் என்ன செய்வார்? கொஞ்சம் திருநீர் எடுத்து உங்கள் உள்ளங்கையில போடுவாரா? திருநீர் வாங்குவீங்களா? திருநீரை வாங்கி என்ன செய்வீங்க? என்ன செய்யறதுன்னா, இந்த வலது கையில வாங்கி அப்படி இடது கையில போட்டு இந்த விரல் நல்லா பார்த்துக்கு, இந்த விரல் இப்படி லேசா தொட்டு ஒரு உதறி கரண்ட் அடிச்ச மாதிரி கையை உதறி இப்படி மேல லேசா வச்சு உப்புன்னு ஒரு ஊதி மிச்சம் இருக்கிற திருநீட்டை எங்கடா கொட்டலாம்னு இடம் தேடுனா நம்ம அண்ணன்லாம் அப்படி பார்த்துட்டு இருப்பாங்க. கோயிலை கட்டிட்டாங்க, கைபுடியெல்லாம் கல்லிலேயே போட்டாங்க, ஏறுகிற படியெல்லாம் கல்லிலேயே இருக்குது. கோவிலும் அழகான மாடக்கோயில், அழகான விமானம், ராசகோபுரம், அழகான முருகனுக்கு கருவறை, அழகிய திருக்கோயில், பளிங்கு எல்லாம் போட்டிருக்கிறாங்க. இவங்க முன்னாடி இந்த திருநீரை எங்காவது போட்டா நம்மை தப்பா நினைச்சுக்குவாங்களோன்னு அந்த கையில் அப்படி வச்சு மறைச்சு யாரும் பார்க்காத போது ஒரு இடத்துல இப்படி போட்டுட்டு அப்படி போயிடும். திருநீர் அப்படியே வாங்கணும். இந்த கையில வாங்கினா, இங்க பாருங்க, இந்த கையில திருநீரை வாங்கினா உள்ளங்கையில ஏந்தின திருநீரை அப்படியே நெத்தி மேல வைக்கும். நெத்தி மேல வச்சு மேல பார்த்து இப்படி ஒரு தேப்பு தேய்ச்சா, இங்க பாருங்க, நம்ம ஆத்தாலாம் திருநீர் வச்சிருக்கிறாங்க. அந்த நெத்தியை பாருங்க எப்படி இருக்குது? பொங்கலுக்கு சுண்ணாம்படிச்ச செவரு போல இருக்கு. சிரிக்காதீங்க. பொங்கலுக்கு வீட்டுக்கு சுண்ணாம்பு அடிக்கலைன்னா அந்த செவத்துக்கு என்ன பேரு? என்ன பேரு? என்ன பேருங்க? திருநீர் வைக்காத நெத்தி. நீங்க தான் சொன்னீங்க சுண்ணாம்பு அடிக்காத செவரு குட்டிச்செவருன்னு சொன்னீங்க. திருநீர் நெற்றி நிறைய பூசி இருந்தால் சுண்ணாம்பு அடித்த சுவருக்கு அந்த நெற்றி சமம். அப்படி சுண்ணாம்பு வீட்டு சுவரில் அடிக்கப்பட்டிருந்தால் எந்த இருளாக இருந்தாலும் அந்த வெண்மை அந்த இருளை போக்கிரும். அப்படி கோவை பழனி முருகப்பெருமானுடைய முன்னால் வந்து நின்று பூசனை செய்து வழிபாடு செய்து முருகா முருகான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கையில திருநீரை வாங்கி நெத்தியில பூசி அப்படி திரும்பி பார்த்தா இந்த நெத்தியில இருந்து வரக்கூடிய அந்த வெண்மை ஒளி யமனுடைய இருளை வென்று யமனை ஓடச் செய்யும். பட்டிக்கடாவில் வரும் அந்தகா உன்னை பாரறிய வெட்டி புறங்கொடையேலது விடேன். இந்த புலவர் சொல்றார், எருமை வாகனத்தின் மீது ஏறி வரக்கூடிய யமனே, உன்னை நான் என்ன செய்வேன் தெரியுமா? இந்த உலகத்தில் இருக்கிற எல்லோரையும் கூப்பிடுவேன். கோயமுத்தூர் விமான நிலையத்தினுடைய உச்சத்தில் ஏறி நின்று இது போல பெரிய ஒலி வாங்கிய வச்சு எல்லோரும் வாருங்கள், யமனை நான் வெட்டி சாய்க்க போகிறேன். எல்லாரையும் சொல்லி யமனை அருகில அழைத்து எல்லோரும் வந்தபோது அந்த யமனிடத்துல அந்த புலவர் சொன்னார், பட்டிக்கடாவில் வரும் அந்தகா உன்னை பாரறிய வெட்டி தூக்கி வீச போறேன். ஏன் தெரியுமா? இந்த மனத்துணிவை எனக்கு கொடுத்தது யார் தெரியுமா? மாலோன் மருகன், மன்றாடி மகன், கொற்றவை தந்த புதல்வன், எங்கள் குமர கடவுளுடைய தொண்டன் என்கிற காரணத்தினாலே இந்த நெஞ்சுறுதி எனக்குண்டு. முருகா என்று சொன்னால் சூலாயுதம் கொண்டு யமதூதர் வந்து என்னை சூழ்ந்து கொண்டார். இந்த உயிரையும் உடலையும் வேறுபடுத்துறதுக்கு யமன் சூலாயுதம் கொண்டு வருவான். சூலாயுதம் கொண்டு யமதூதர் வந்து என்னை சூழ்ந்து கொண்டால், ஐயோ அம்மான்னு கூப்பிடாதீங்க, யாரு பேரையும் கூப்பிடாதீங்க, பயந்துட்டு ஓடிடுவாங்க. எங்க ஊர்ல ஒரு பெரியவர் வேடிக்கையே சொல்லுவார், இன்றைக்கும் அவர் அப்படித்தான் சொல்லுகிறார். அவருக்கு 90 வயது. அவர் பக்கத்துல ஏதாவது ஒரு உயிர் போய்விட்டதுன்னா சொல்லுவார், வந்தது எனக்குத்தான், வழிதவறி அங்கே போனான் யமன். வந்தது என்னை கூப்பிட்டு போக, வழிதவறி அங்கே போய்விட்டார் என்று சொல்வார்.
உண்மையதல்ல, உண்மையதல்ல. சூலாயுதம் கொண்டு யமதூதர் வந்து என்னை சூழ்ந்து கொண்டால் அந்த வேளையிலே வேலாயுதா வேலாயுதா என்று கூப்பிடு. என்ன கூப்பிடணும்? இன்னொரு கட்சி சொல்லுங்க, இன்னொரு கட்சி சொல்லுங்க, இன்னும் ஒரு முறை சொல்லுங்க. வேலாயுதா வேலாயுதா என்று கூப்பிடுவேன். அப்படி கூப்பிட்டீங்கன்னா அந்த நேரத்துல நீ கண்ணம்பாளத்து மாடக்கோயில்ல இருந்து இங்க பூசை பண்றவரை கூப்பிட்டு நிர்வாகத்துல சாவியை வாங்கிட்டு வாப்பா, இந்த பையன் என்ன கூப்பிடுறான்னு சொல்லி அந்த சாவி வாங்கிட்டு வந்து கருவறை கதவு திறந்து வெளியே வந்து முருகப்பெருமான் கையெல்லாம் கழுவி அப்புறம் முன்னாடி இங்க நிற்க வச்சிருக்கிற மயில் வாகனத்தின் மீது ஏறி அப்படியே மெதுவா காற்றை வாங்கி தென்றல் காற்றில் அப்படியே சுகமா அப்படியே பறந்து நம்ம வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்று யாருப்பா என்னை கூப்பிட்டதுன்னு கேட்டா முருகன் வருவார். சூலாயுதம் கொண்டு யமதூதர் வந்து என்னை சூழ்ந்து கொண்டால் வேலாயுதா வேலாயுதா என்று கூப்பிடுவேன். அந்த வேளையிலே நீ மட்டும் தனியா வராத, மாலான வள்ளி தெய்வானையுடன், வள்ளியின் தெய்வானை ரெண்டு பக்கத்துல இருக்க மயில் விட்டு இறங்கி நீ எங்க வேணாலும் சுத்திக்கிட்டு இருப்ப. ரெண்டு பேரையும் பக்கத்துல வச்சுக்கிட்டு நீ உலகத்துல இந்த அண்ட பிரபஞ்சத்துல எங்க வேணாலும் சுத்திக்கிட்டு இருப்ப. வேலாயுதான்னு நான் கூப்பிடுவேன். அப்படி கூப்பிட்ட உடனே மாலான வள்ளி தெய்வானையுடன் மயில் விட்டு இறங்கி காலால் நடந்து வர வேண்டும் என்பன் கந்தையனே. அவர் கேட்டார். அப்படி உலகத்தை ஒடுக்கிய தொற்று ஓங்கி இருந்த நேரத்தில் அந்த தொற்றை மாற்றுவதற்கு குன்றை தொற்றிக் கொண்டவன் தான் நம் கோவை பழனி குமரக்கடவுள். எல்லாருக்கும் ஒரு நுட்பம் சொல்றேன், எல்லாருக்கும் ஒரு நுட்பம் சொல்றேன். ஒரு ஊர்ல பள்ளிக்கூடம், பள்ளிக்கூடத்துல 100 குழந்தைங்க படிக்கிறாங்க. எல்லா குழந்தைகளும் நல்ல மதிப்பெண், 100 மார்க் எல்லா குழந்தைகளும். அங்க ஒரு ஆசிரியர் வருகிறார். அந்த ஆசிரியருக்கு வேலை இருக்குமா? எல்லா குழந்தைகளும் 100 மார்க் வாங்குற குழந்தைங்க, அங்க வர்ற ஆசிரியருக்கு வேலை இருக்குமா? இல்லை. நோயாளியே இல்லாத ஊர், அங்க வர்ற வைத்தியருக்கு வேலை இருக்குமா? வெளிச்சம் இருக்கிற ஊர்ல விளக்கு தேவையா? எந்த ஊரில் என்ன தேவையோ அங்கே ஒருவர் வந்தால் அதற்கு அவருக்கு சிறப்பு. அந்த வகையில் இந்த உலகத்தில் பெரும் தொற்று தொற்றிக் கொண்ட நேரத்தில் நீங்க குறிக்கல, அவராகவே நேரம் குறித்து குன்றம் ஏறி குமரன் காத்திருக்கிறான் என்றால் என்ன காரணம்? உலகத்தில் இருக்கிற எல்லோருடைய துன்பத்தையும் நீக்குகிற சித்தன் வித்தகன் நம்முடைய கண்ணம்பாளையம் குமரக்கடவுள். அப்படிப்பட்ட நம்ம சாமிக்கு இந்த தைப்பூசத்துல நுட்பமா சொல்றேன் கேளுங்க. தைப்பூசம் என்பது சாதாரண விழா அல்ல. தைப்பூசம் என்பது உலகத்தில் மிக உயர்ந்த விழா, உலகத்தில் மிக உயர்ந்த விழா. 7ஆம் நூற்றாண்டுல சீர்காழியில ஒரு குழந்தை அவதாரம் செய்தது. 6-7 நூற்றாண்டு. அப்ப இப்ப இருந்து எத்தனை நூற்றாண்டு? இது எத்தனாவது நூற்றாண்டுங்க? இது எத்தனாவது நூற்றாண்டு? 21. அப்ப 6ஆம் நூற்றாண்டுனா எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? 1500 ஆண்டுக்கு முன்னாடி சீர்காழியில ஒரு குழந்தை பிறந்தது. 3 வயசு அந்த குழந்தைக்கு. அப்பா தோள்ல உட்கார்ந்து அந்த ஊர் குளத்துல குளிக்கிறதுக்கு அப்பா அந்த குழந்தைய கூட்டிட்டு போறார். அப்பா குளத்து கரையில குழந்தைய உட்கார வச்சுட்டு தண்ணிக்குள்ள மூழ்கிட்டார். அப்பாவை காணும். குழந்தை படித்துறையில உட்கார்ந்துருக்கு. அப்பாவை காணவில்லை. உடனே அந்த குழந்தை என்ன சொல்லி அழுது? அம்மே அப்பான்னு அழுது. என்ன அழுது இருக்கணும்? அப்பாவை காணலைன்னா அப்பான்னு தான் அழுது இருக்கணும். 3 வயசு குழந்தை. கவனமா வச்சுக்கங்க. 3 வயது என்பது சாதாரண வயதல்ல. குழந்தைகளை எந்த வயதில் பள்ளியில் சேர்க்கலாம்? யாராவது சொல்லுங்க. எந்த வயசுல குழந்தைகளை சேர்க்கலாம்? 5, 4, 3?
2 எதுங்க? நம்முடைய பெரியவர்கள் சொல்லுகிறார்கள், குழந்தையை பள்ளியில் சேர்ப்பதற்கு தகுந்த வயது 3 வயதில் குழந்தைக்கு கல்வி தொடங்கலாம். எப்படிங்க? வானத்துல நிலா நிறையும் மறையும். எப்ப நிலா நிறைஞ்சிருக்கும்? பௌர்ணமிக்கு. எப்ப மறைஞ்சிருக்கும்? அமாவாசை. அமாவாசை அன்னைக்கு நிலா வானத்துல மறைந்திருக்கும். எப்ப மறைந்த நிலா கண்ணுக்கு தெரிய தொடங்கும்? எத்தனாவது பிறை? 3ஆம் பிறை. 3ஆம் பிறையில் வானத்தில் நிலா கொஞ்சம் ஒளிவிட்டு நம்ம கண்ணுக்கு காட்சி கொடுக்கும். 3ஆம் பிறையில் நிலா எப்படி கண்ணுக்கு காட்சி கொடுக்கிறதோ அதுபோல 3ஆம் பிறையாகிய 3 வயதில் குழந்தை கல்வி கற்கலாம் என்று நம்முடைய பெரியவர்கள் ஆவணப்படுத்தி சொன்னார்கள். இதற்கு சான்று ஞானசம்பந்தர் அப்பாவுடைய தோல்ல சீர்காழி குளக்கரையில உட்கார்ந்து அப்பா தண்ணிக்குள்ள மூழ்கின உடனே அம்மே அப்பான்னு அழுத போது அவருக்கு வயது 3. அந்த நேரத்துல வானத்தில் இருக்கிற சிவபெருமானும் உமையம்மையும் கீழே இறங்கி வந்து அந்த குழந்தைக்கு உமையம்மை ஞானப்பால் ஊட்டினாள். ஞானப்பாலை ஊட்டின உடனே அந்த குழந்தை தேவாரம் பாடத் தொடங்கியது. அப்பா வெளியே வந்து யார் பாலூட்டினார்கள் என்று கேட்டார். குழந்தை 3 வயசு. தன்னுடைய சுட்டு விரலை சீர்காழி கோபுரத்தின் மீது காட்டி, தோடுடைய செவியன் விடையேறியோர் தூவன் மதிசூடி என்று தேவாரம் பாடத் தொடங்கிய போது அந்த குழந்தைக்கு வயது 3. அந்த காலத்துல நம்முடைய பெரியவர்கள் 3 வயதில் குழந்தைகளை கொண்டு போய் குருநாதருடைய கையில கொடுத்து இவனுக்கு கல்வி கொடுங்கள் என்று சொல்வார்கள். அப்ப 3 வயதில் அந்த பிள்ளை தேவாரம் பாடத் தொடங்குகிறது. அப்படி பாடத் தொடங்கிய குழந்தை நேர ஒவ்வொரு ஊரா போகும். அப்படி போய்கொண்டிருக்கிற போது சென்னையில் ஒரு அழகான திருத்தலம், உமையம்மை மயில் வடிவத்தில் போய் சிவபெருமானை வழிபாடு செய்த திருத்தலம். யாராவது அந்த ஊர் பேர் தெரியுங்களா? உமையம்மை சிவபெருமானை மயிலாக இருந்து வழிபட்ட திருத்தலம் சென்னையில. எதுங்க? எந்த கோயில்னு கேட்டா அந்த ஊர் பேர் என்ன? மயில் ஆர்க்கும் ஊர் மயிலாப்பூர். அங்க இருக்கிற சாமி கபாலீஸ்வரர். அங்க இருக்கிற அம்மாவுக்கு பேரு கற்பகாம்பாள். ஞானசம்பந்த குழந்தை பல ஊர்களுக்கு பயணம் செஞ்சுட்டு மயிலைக்கு போகிறது. குழந்தை அந்த ஊருக்குள்ள நுழைஞ்ச உடனே அந்த ஊர்ல ஒரு பெரியவர், அவருக்கு சிவநேசன் செட்டியார்னு பேர். அவர் என்ன செய்தார்? அந்த காலத்துல பெரியவர்கள் ஊருக்கு உரம்பரைக்கோ சிறப்பு விழாவுக்கோ வந்தா நம்முடைய பெரியவர்கள் என்ன செய்வார்கள்னா, வீதியெல்லாம் தூய்மை செய்து தோரணம் அமைத்து அழகான மலரெல்லாம் தொங்க விட்டு நிறைகுடம் வைத்து எல்லோரும் முன்னே சென்று அந்த நிறைகுடத்தை காட்டி பெரியவர்களை வரவேற்று அழைத்து வருவார்கள். அப்படிப்பட்ட மரபை பின்பற்றக்கூடிய ஒரு முறையை இந்த கண்ணம்பாளையத்தில் இக்காலத்தில் கண்டிருக்கிறேன். அப்படி முறை சரியாக செய்யக்கூடிய இந்த ஊரில் இன்றைக்கு இந்த செய்தியை சொல்ல போகிறேன். ஞானசம்பந்த பெருமான் அப்படி வருகிற போது மயிலாப்பூர் மாட வீதிகள் எல்லாம் அலங்காரமாக இருந்தது. இந்த சிவநேசன் செட்டியார் மட்டும் கையில ஒரு மண் கலசத்தை கொண்டு போனார். கவனமா கேளு. மண் கலசத்தை கொண்டு போய் அந்த ஞானசம்பந்த குழந்தை வருகிற போது முன்னாடி போய் நின்றார். குழந்தை முத்து பல்லக்கில் இருந்து கீழே இறங்கி வந்து ஐயா என்னன்னு கேட்டது. யார் அந்த குழந்தை? 3 வயதில் உமையம்மை பொற்கிண்ணத்திலே ஞானப்பால் ஊட்டப்பெற்று தோடுடைய செவியன் என்று தேவாரம் பாடி அதிசயம் அநேகம் நிகழ்த்திய அருள் குழந்தை ஞானசம்பந்தர்.
மயிலாப்பூருக்கு போய் முத்துச்சிவிகையில இருந்து கீழே இறங்கி சிவநேசன் செட்டியார் முன்னாடி அவர் வைத்திருந்த கலசத்தை பார்த்து என்னையா இதுன்னு கேட்டோம். அவர் சொன்னாரு, ஒண்ணு இல்ல, எனக்கு ஒரு பொன் குழந்தை, அந்த குழந்தைக்கு பேரு பூம்பாவைன்னு பேரு. என்ன பேருங்க? பூம்பாவைன்னு பேரு. அந்த பிள்ளையை நான் வளர்த்து வயது வந்தவுடன் உங்களுக்கு திருமணம் செய்து கொடுப்பதாக முடிவு செய்து வைத்திருந்தேன். பூம்பாவை பெரிய பொண்ணு ஆன போது அந்த பிள்ளையை உங்களுக்கு திருமணம் செய்து கொடுப்பதாக முடிவு செய்து வைத்திருந்தேன். சிவநேசன் செட்டியார் பெரிய சிவனடியார். சரி, என்னாச்சு? ஒரு நாள் இந்த குழந்தை கற்பகாம்பாளுக்கும் கபாலீஸ்வர பெருமானுக்கும் மலர் எடுத்து வருவதற்காக நந்தவனம் போனது. போன இடத்துல அரவம் தீண்டி விட்டது, உயிர் போயிருச்சு. என்னாச்சு? உயிர் போயிருச்சு. உயிர் போன குழந்தையை என்ன செய்வது என்று வருந்திக் கொண்டிருந்த நேரத்தில் என் மனதுக்குள்ள ஒரு சிந்தனை, எப்போது இந்த குழந்தை உங்களுக்கென்று நான் முடிவு செய்தேனோ அந்த குழந்தையை எப்படியேனும் உங்கள் கைகளில் ஒப்படைப்பது என்று முடிவு செய்து உயிரற்று கிடந்த சடலத்தை எரித்து எஞ்சி இருந்த எலும்பையும் சாம்பலையும் ஒரு கலயத்தில் சேகரித்து எப்போது நீங்கள் மயிலாப்பூருக்கு வருகிறீர்களோ அப்போது உங்கள் கைகளில் கொடுப்பேன் என்று ஒரு விரதம் வைத்திருந்தேன். கற்பகாம்பாளும் கபாலீஸ்வர பெருமானும் செய்த அருள் காரணத்தினால இன்றைக்கு தேவரீர் இந்த திருத்தலத்தில் எழுந்தருளி இருக்கின்றீர்கள். ஆசையாசையாய் நான் இன்று பெற்றெடுத்து மகிழ்ந்து பாராட்டி பூச்சூட்டி நீராட்டி அழகு பார்த்து ஆரவாரம் தழுவிக் கொண்டிருந்த என் பிள்ளை அரவம் தீண்டி இறந்து விட்டால் அவளை உங்களுக்கு எலும்பாகவும் சாம்பலாகவும் தான் கொடுக்க முடிந்தது. ஞான சம்பந்த குழந்தையே ஏற்றுக்கொள்ளுங்கள் கொடுத்தார். கவனமா கேளுங்க. எலும்பையும் சாம்பலையும் சுட்டு அந்த பிள்ளையை ஒரு கலயத்தில் அடைத்து ஞான சம்பந்தரிடத்துல கொடுத்தார். கையில கலசத்தை வாங்கினவர் என்ன செய்தார் தெரியுமா? ஞான சம்பந்தர், இப்ப இருந்தா என்ன செய்வோம், இந்த எலும்பை கொண்டு வந்து கொடுப்பதற்கா என்னை ஊரு கூப்பிட்டீங்க, கோபப்படுவோமா இல்லையா? சுடுகாட்டு சாம்பலையும் எலும்பையும் ஒரு கலசத்துல கொண்டு வந்து கொடுத்தால் ஏற்றுக்கொள்வோமா? ஞான சம்பந்தர் அந்த எலும்பையும் சாம்பலையும் வாங்கி கொண்டு நேரா இன்னைக்கும் சென்னை கற்பகாம்பாள் கபாலீஸ்வர பெருமான் அருள் செய்யக்கூடிய மயிலாப்பூர் திருக்கோயிலுக்கு போனீங்கன்னா இது போன்ற ராசகோபுரத்துக்கு நேரு முன்னாடி இருக்கிற அந்த மாட வீதி, தெப்பக்குளத்துக்கு இந்த பக்கத்தல்லையில அந்த மாட வீதியின் முன்னால் கொண்டு போய் வைத்து எலும்பும் சாம்பலும் நிரப்பப்பட்டு இருக்கிற கலசத்தை கொண்டு போய் ஞான சம்பந்த பிள்ளை அந்த இடத்துல வைத்து ஒரு திருப்பதிகம் பாடியது. மட்டிட்ட புன்னையும் காண மடமயிலை என்று தொடங்குகிற திருப்பதிகம். அந்த திருப்பதிகத்தை ஞான சம்பந்த பெருமான் பாடுகிற போது அந்த 10 பாட்டில் கவனமா கேளுங்க என் பெருமைக்குரிய மக்களே, என் அன்புக்குரியவர்களே. நாம் இன்றைக்கு வடக்கத்து மக்களையும் வெளிநாட்டு மக்களையும் மேற்கு நாட்டு மக்களையும் பின்தொடர்ந்து நம்முடைய இயல்புகளை தொலைத்து கொண்டிருக்கிற இந்த காலத்தில், நம்முடைய மரபுகளை இழந்து கொண்டிருக்கிற இந்த காலத்தில், விஞ்ஞானத்தின் பின்னால் வீறு கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிற இந்த காலத்தில், நாகரீக மோகம் என்கிற பெயரில் நம்மை தொலைத்து கொண்டிருக்கிற இந்த காலத்தில் கடைசி கையிருப்பாக இருக்கிற கந்தன் கோயிலை திருப்பணி செய்திருக்கிற உங்களிடத்தில் இதை விதைக்கவில்லை என்றால் நான் யாரிடத்தில் விதைப்பேன்? நம்புங்கள், அந்த ஞான சம்பந்த குழந்தை மயிலாப்பூர் திருப்பதிகத்துல ஆண்ட்ராய்டு போன் இருந்தா மயிலாப்பூர் திருப்பதிகம் மட்டிட்ட புன்னையும் என்று தொடங்குகிற திருப்பதிகத்தை கூகுள்ல போட்டு பாருங்க. 10 பாட்டில் தமிழில் இருக்கிற ஒவ்வொரு மாதத்தில் எந்த நாள் சிறப்பு என்று குறிப்பிடுகிறார். இருக்கிற மாதத்துல எந்த நாள் சிறப்பு என்று அந்த பதிகத்தில் ஞான சம்பந்த பெருமான் வரிசைப்படுத்தி இருக்கிறார். அந்த வரிசையில வைகாசிக்கு என்ன சிறப்பு, ஆணிக்கு என்ன சிறப்பு, ஆடிக்கு என்ன சிறப்பு, பெருங்குழாவுக்கு என்ன சிறப்பு, கடல் நீராடுவதற்கு என்ன சிறப்பு என்றெல்லாம் பட்டியல் சொல்லிக் கொண்டிருக்கிற ஞான சம்பந்தர் யாருடைய பாலை குடித்த ஞான சம்பந்தர்? உமையம்மை கொடுத்த ஞான பாலை குடித்த ஞான சம்பந்தர்.
அம்மே அப்பா என்று அழுத போது விடைவாகனத்தில் மேலே ஆரோகணித்துக் கொண்டிருந்த சிவபெருமானே கீழே இறங்கி வந்து இடப்பாகம் இருந்த அம்மையை அந்த குழந்தைக்கு பாலூட்டுவாய் என்று சொல்லப்பெற்ற ஞான சம்பந்தர். கையில தாளம் போட்டு பாடிக்கிட்டு இருந்தா குழந்தையினுடைய கை வலிக்குமே என்று அம்மா என்ன செஞ்சா, திருக்கோலக்காவில தங்கத்தாலான தாளத்தை இந்த குழந்தையின் கையில கொடுத்து பொற்றாளமிட்டு பாடச் சொன்ன அருளை பெற்ற ஞான சம்பந்தர். காலால் நடந்து போனால் பிஞ்சு கால் வலிக்குமே என்று சிவபெருமான் முத்து பந்தலும் முத்து சிவிகையும் கொடுத்து எண்ணற்ற அடியார்களை உடனனுப்பி வைத்து திசையெல்லாம் சென்று தேவாரம் பாடுக என்று ஆசீர்வதித்து இறைவன் அனுப்பிய ஞான சம்பந்தர். இன்னும் ஒரு படி மேலே நம்முடைய பெருமக்கள் சொல்லுகிறார்கள், அருவமும் உருவமுமாகி அனாதியாய் ஒன்றாய் பலவாய் பிரம்மமாய் நின்ற சோதி புலம்பதோர் மேனியாகி கருணை கூர் முகங்கள் 6 கரங்கள் 12 கொண்டு ஒரு திருமுருகன் கண்ணம்பாளையத்திற்கு எதற்கு வந்தான் தெரியுமா? இந்த உலகம் உய்ய வந்த முருகப் பெருமானே அடுத்த நிலையில் ஞான சம்பந்தராக வந்தார் என்று சமய உலகம் போற்றுகின்ற ஞான சம்பந்தர். தமிழ் மாதத்தின் ஒவ்வொரு சிறப்பையும் பட்டியலிட்டுக் கொண்டு வருகிறார். அப்படி பட்டியலிடுகிற போது மயிலாப்பூர் அழகை விவரித்துக் கொண்டு வருகிறார். மயிலாப்பூருடைய சிறப்பை பேசுகிறார். இந்த தை மாதத்துல மயிலாப்பூர்ல அங்க இருக்கிற பெண்கள் எல்லாம் புது பானை எடுத்து புத்தரிசியை பச்சரிசியாக்கி அதை உலை வைத்து பொங்கல் வைத்து நெய் விட்டு நெய் வாரி வழியக்கூடிய அளவில் பொங்கல் வைத்து எல்லா திசைகளிலும் அந்த சர்க்கரை பொங்கல் மணக்கிற வகையில் அழகான விழா கொண்டாடக்கூடிய இந்த தை மாதத்தில் என்ன சிறப்பு தெரியுமா? அன்பு பெருமக்களே, ஞான சம்பந்த பெருமான் பூம்பாதையின் மீது பாடக்கூடிய பதிகத்தில் சிவபெருமானையும் உண்மையம்மையும் நினைத்து பூம்பாவைக்காக பாடி அந்த திருப்பதிகத்தில் சொல்லுகிறார், பூம்பாவாய் பூம்பாவாய், இந்த உலகத்திலே எல்லோரும் ஒரு திருவிழா கொண்டாடுவார்கள். என்ன திருவிழா? என்ன திருவிழா? விழாவா இல்லை. கொட்டகைகளில் ஓசையிடுகிற திருவிழாவா இல்லை. எல்லோரும் ஒன்று கூடி ஊரே மகிழ்ந்திருக்கத்தக்க வகையில் முருகப்பெருமானுடைய திருக்கோயில் தேரோட்டம் ஓடுகிறதே, அந்த தைப்பூசம் காணாமல் போதியோ பூம்பாவாய். மண்ணினில் பிறந்தார் பெரும்பயன் மதிசூடும் அண்ணலார் அடியார்தமை அமுது செய்வித்தல். கண்ணினால் அவர் நல் விழா பொலிவு கண்டாறுதல் உண்மையாமெனில் உலகவர் முன் வருகென உரைத்தார் ஞான சம்பந்தர். அப்படி உரைக்கிற போது தை மாதத்திற்குரிய சிறப்பு தைப்பூசம் காணாதே போதியோ பூம்பாவாய் என்று ஞான சம்பந்தர் அழைத்த போது 10 பாட்டையும் பாடி முடித்தார். எலும்பாகவும் சாம்பலாகவும் மண் கலசத்தில் அடைக்கப்பட்டிருந்த பூம்பாவை அந்த கலசம் வெடித்து அழகிய பெண்ணாக வெளியே வந்தாள். அதுக்கப்புறம் கதை போகுது, அதை விட்டுருவோம். அப்படி மை பூசும் கண்ணார் நெய்மணக்க வைக்கும் பொங்கல் சிறக்கிற தைப்பூசம் காணாதே போதியோ பூம்பாவாய் என்று அந்த மயிலாப்பூர் திருப்பதிகத்துல தைப்பூசத்தினுடைய சிறப்பை ஞான சம்பந்தர் ஆழமாக சொல்லுகிறார். சரி, இந்த தைப்பூசம் எப்ப வரும்? நிறைய பேர் இருக்கணும். எல்லாருக்கும் ஒரு செய்தி சொல்றேன். ஒவ்வொரு மாதமும் நிறைநிலா வருதல்லங்களா? நிறைநிலா வருதல்லவா? அந்த நிறை நிலா அன்றோ அல்லது அதற்கு முன்னோ பின்னோ ஒரே நாள்ல வரக்கூடிய நட்சத்திரம் இருக்குது பாருங்க, அது அந்த மாதத்துக்கு சிறப்பு. வைகாசி மாசம் பௌர்ணமி அன்னைக்கு விசாக நட்சத்திரம், சித்திரை மாதம் பௌர்ணமி அன்னைக்கு சித்திர நட்சத்திரம். அப்படியே பட்டியல் போட்டு வந்தீங்கன்னா தை மாதம் பௌர்ணமி என்று என்ன நட்சத்திரம் வரும்? பூசம் வரும். அதனாலதான் நம்புங்கள், முருகப்பெருமான் திருக்கோயில் கொண்டிருக்கிற எல்லா ஊர்களிலும் தை பிறந்தா எப்படி வழிபிறக்கும்? ஆடிப்பட்டம் தேடி விதைத்து
வயல்களில் குழந்தை போல வளருகிற பயிர்கள் வளர்ந்து உயர்ந்து அப்படி தலை சாய்ந்து பொன்னிற கதிர்மணிகளை பூத்து அந்த கதிர்களெல்லாம் முதிர்ந்து பக்குவப்பட்டு அந்த கதிரவனுடைய ஒளியும் காற்றின் திசையும் நீரின் இருப்பும் சேர்ந்து மண் வளத்தை காட்டி மகிழ்ச்சியாக கதிர்கள் மலர்ந்து நிற்கிற அந்த நிலை மாறி அப்படி மலர்ந்து நிற்கிற கதிர் மணிகளை அறுவடை செய்து வீட்டுக்கு கொண்டு வருகிற மாதம் எந்த மாதம்? தை மாதம். கண்ணம்பாளத்துல அந்த காலத்துல எப்படி உழவு செய்தார்கள் நம்முடைய பெருமக்கள்? ஆடிப்பட்டம் தேடி விதைத்தார்கள். எப்படி விதைச்சாங்க? ஆத்தாக்கெல்லாம் தெரியும், கேட்டு பாருங்க. எப்படி விதைச்சாங்க? தேரோட தென்னை. ஒரு தென்னை மரத்துக்கு இன்னொரு தென்னை மரத்துக்கும் இடைவெளி எவ்வளவு? தேரோட தென்னை. தேர் ஓடுகிற இடைவெளியில் தென்னை வைக்க, ஓடுகிற இடைவெளியில் வாழை வைக்க வேண்டும். வண்டி ஓடுகிற இடைவெளியில் வாழை வைக்க வேண்டும். நரியோடுகிற இடைவெளியில் பயிர்கள் வைக்க வேண்டும். நண்டோடுகிற இடைவெளியில் நெல்லை வைக்க வேண்டும். அப்படி நண்டோடுகிற இடைவெளியில் நடவு செய்யப்பட்ட நெல் மணிகள் பூத்து குலுங்கி அறுவடைக்கு தயாராக இருக்கிற போது தை மாத முதல் நாள் என்ன பொங்கல்? தை மாத முதல் நாள் சூரிய பொங்கல் இல்லைங்களா? கதிரவனுக்கான பொங்கல். அதுக்குள்ள போனா நேரமாயிரும். அந்த சூரிய பொங்கல் வைத்து கதிரவனை வழிபாடு செய்து அந்த ஆயுதத்தை கையிலே ஏந்தி கதிரவனே இனி எங்களுக்கு வழி கொடுக்க வேண்டும் என்று அவனிடத்தில் அனுமதி பெற்று அறுவடையை துவக்கி தானியங்களை ஒன்று சேகரித்து கொண்டு வந்து வீட்டிலே வைத்து தனக்கும் இந்த உலகத்திற்கும் பற்றி இருக்கக்கூடிய பசி பிணியை போக்கி அவர்களுடைய வாழ்வுக்கு வழி தந்த காரணத்தினால நம் பெரியவர்கள் சொன்னார்கள், தை பிறந்தால் வழி பிறக்கும். அப்படி வழி பிறந்ததற்கான சான்று என்னவென்றால் 365 நாட்களும் திருக்கோயில் கருவறையில் இருந்து அருளிய நம்முடைய கந்த கடவுள், நம் சொந்த கடவுள், நாம் எல்லோரும் சென்று முருகா 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 என்று அழைத்ததின் காரணமாக ஒரு தரம் சொன்னால் உன்னை வரமாட்டாயா என்று ஏக்கத்தோடு அவன் முன்னால் கண்களில் நீர் கசிய நின்று அழுத காரணத்தினாலே, கோடி துன்பம் எனக்கு உண்டு குமரன் நீ இருக்க கவலை எனக்கு என்ன என்று அவன் முன்னால் மண்டியிட்ட காரணத்தினாலே, உலகமெல்லாம் வாடி வருந்திக் கொண்டிருக்கிறது, வடிவேலா வரமாட்டாயா என்று அவன் வாசலில் விழிபிதுங்கின்ற காரணத்தினாலே 365 நாளில் 364 நாட்கள் திருக்கோயில் கருவறையில இருந்து அருள் செய்த கந்தன் வெளியில உலகத்தில எல்லா நிலைகளிலும் காற்றில் மரத்தில் மண்ணில் நீரில் இருக்கிற எல்லா உயிரினங்களுக்கும் அருள் செய்வதற்காக கருவறையை விட்டு வெளியே தேர் ஏறி வந்து ஆரோகணித்து அருள் செய்த திருநாள் நம்முடைய தைப்பூசம். இதை இங்க இன்னைக்கும் போனீங்கன்னா நாமெல்லாம் குழந்தைகளுக்கு எப்ப கல்வி தொடங்குவோம்? எழுத்தறிவித்தல் எப்ப செய்வோம்? விஜயதசமி என்னைக்கு செய்வோம்? ஈழத்தில் இன்றைக்கும் குழந்தைகளுக்கு எழுத்தறிவித்தலை செய்யக்கூடிய நாள் இந்த தைப்பூசம். அதனால நான் வந்ததுக்கு ஒரு அடையாளமா திருக்கோயில் திருப்பணிக்குழு நிர்வாக குழு பெருமக்களுக்கு என்னுடைய பணிவான வேண்டுகோள், மறந்து போன நம்முடைய விழுமியங்களை மீட்டுக் கொண்டிருக்கிற இந்த மண்ணில், மறைந்து போய்கொண்டிருக்கிற நம் அடையாளங்களை எல்லாம் மீண்டும் மீட்டுக் கொண்டிருக்கிற இந்த மண்ணில் நின்று உங்களை கேட்கிறேன், அடுத்த தைப்பூசத்தன்று இந்த திருக்கோயிலில் எழுத்தறிவித்தலை நீங்கள் ஏறெடுக்க வேண்டும் என்பது என்னுடைய பணிவான வேண்டுகோள். அப்படி தைப்பூசம் காணாதே போதியோ பூம்பாவாய் என்று ஞானசம்பந்தர் பாடிய பெருவிழா இந்த தைப்பூசம். இந்த தைப்பூசத்துல இன்னைக்கு பாருங்க என்ன வழிபாடு பண்ணீங்க? 108 சங்காவிடை. என்னங்க
108 சங்கு. என்ன சங்கு? வலம்புரி சங்கு. இப்ப வலம்புரி சங்குன்னா இன்னொரு சங்கு என்ன சங்கு இருக்கும்? என்ன இருக்குங்க? இடம்புரி சங்கு இருக்கும் இல்லையா? வலம்புரி சங்கு. சங்குக்கு என்ன சிறப்பு? சங்குக்கு என்ன சிறப்பு? சங்குக்கு என்ன சிறப்புன்னா, இந்த உயிர் இருக்குது இல்லைங்களா, உயிர் விண்ணுலகத்தில் இருந்து மண்ணுலகத்துக்கு வரும். இந்த உயிர் எப்படி வரும்னா 5 இடத்துல பயணப்பட்டு வரும். அது இன்னொரு நாள் பேசும். 5 இடத்துல பயணப்பட்டு வர்ற உயிர் முதல்ல தோன்றின இடம் செடி, செடி கொடிகள். செடி கொடிகள் தான் முதல் உயிர். அடுத்த உயிரினம் எது? தண்ணீர்ல வாழக்கூடிய நத்தை சங்கு. இந்த சங்குக்கு என்ன சிறப்புன்னா, அது அசையும் அசையாமலும் இருக்கும். சங்கு என்ன சிறப்பு? அசையும் அசையாமலும் இருக்கும். தேவைப்படுகிற போது சங்கு அசையும், தேவையற்ற போது சங்கு அசையாமல் இருக்கும். இதுல நாம தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்னவென்றால், நம்முடைய மனமும் எப்போதும் அசைந்து கொண்டே இருக்கக்கூடாது. இந்த மனம் தேவைப்படும் போது அசைய வேண்டும், தேவைப்படாத போது அசையாமல் இருக்க வேண்டும். தேசுடைய பருதியொரு கிணற்றினுள் தெரிவது போலும் உள்ளே சிவனை காண்பாய், பேசுவதால் பயனில்லை அனுபவத்தால் பேரின்பம் எய்துவதே ஞானம் என்று குள்ளச்சாமி ஆகிய குருநாதருடைய உபதேசத்தை வைத்து பாரதி சொல்லுவான். தேசுடைய பருதியுறு கிணற்றினுள் தெரியும். மேல இருக்கிற சூரிய ஒளி கிணத்துல தெரியணும்னா அந்த தண்ணி எப்படி இருக்கணும்? அசையாம இருக்கும். கிணத்துல இருக்கிற தண்ணீர் அசையாம இருந்தா சூரியனுடைய காட்சியை நம்ம பார்க்க முடியும். அது போல உங்களுடைய மனம் அசையாமல் இருக்கும் என்றால் இருள் சூழ்ந்த மனித மனத்தில் நம்முடைய பழனி ஆண்டவன் காட்சி கொடுப்பான். அப்படி அசையவும் அசையாமலும் இருக்கக்கூடிய உயிரினம் சங்கு ஒண்ணு. இன்னொன்னு, இந்த சங்குக்கு என்ன சிறப்புன்னா, அந்த சங்கின் உள்ளே வாழக்கூடிய அந்த உயிரினத்தை அது பாதுகாக்கும். அதுபோல இறைவனுடைய திருவருள் என்று சொல்லக்கூடிய சங்கு நம்மை பாதுகாக்கும். அதற்கு அடையாளம் இந்த சங்கு. அடுத்தது, சங்கினுடைய நிறம் என்ன? என்ன நிறம்? சுட்டாலும் சங்கு வெள்ளையாத்தான இருக்கும், மற்றதெல்லாம் சாம்பல் நிறமாயும். ஆனா சங்கு மட்டும் சுட்டாலும் உண்மையான சங்கா இருக்கும். நெகிழி சங்கு, பிளாஸ்டிக் சங்கா இருக்கக்கூடாது. உண்மையான சங்கு சுட்டாலும் வெண்மை தரும். அதுபோல மனித மனம் எத்தனை துன்பம் வந்தாலும் இறைவன் என்று சொல்லக்கூடிய அந்த ஞான ஒளியை பற்றி கொள்ளுமானால் எத்தனை துன்பம் வந்தாலும் இந்த மனம் தன்னுடைய நிலையிலிருந்து மாறக்கூடாது. அதற்காக அந்த சங்குக்கு ஒளிப்பார். இதெல்லாம் ஒவ்வொரு உறுப்புக்கான செயல்பாடு. இந்த காதுக்கு, இந்த சங்கு எடுத்து காதுல வைங்க, என்ன சத்தம் கேட்கும்? என்ன சத்தம் கேட்கும்? ஓம்ங்கிற பிரணவ ஒளி சுழித்து வரும். காரணம், அந்த சங்கு சுற்றி இருக்கிற காரணத்தினால, காற்று உள்ளே சென்று சுழன்று வருகிற காரணத்தினால அந்த ஓசை ஓம் என்கிற பிரணவத்தை வெளிப்படுத்தும். நீங்க வீட்டுல எத்தனை சங்க வச்சிருந்தீங்கன்னாலும் அத்தனை சங்கின் ஊடாக சென்று வருகிற காற்று தெரிந்தாலும் தெரியாவிட்டாலும், உங்களுக்கு விருப்பம் இருந்தாலும் விரும்பாவிட்டாலும், இப்ப வீட்டுல பொறுத்திருக்கிறீங்களே ஒரு மின்சார கருவி, அது எப்போதும் ஓம் ஓம்னு சொல்லிக்கொண்டே இருக்கிறது. அதை அந்த காலத்திலேயே நம்முடைய மூதாதையர்கள் இந்த மின்சாரம் எல்லாம் வருவதற்கு முன்பாக நம்முடைய வீட்டில் ஓசை ஒளி எல்லாம் ஆகியிருக்கிற இறைவனுடைய அந்த பிரணவ மந்திரம் ஒலிக்க வேண்டும் என்பதற்காக இந்த சங்கை கொண்டு வந்து காற்று திசையில வைத்தார்கள். அத்தனை சங்கிலிருந்தும் ஓம் ஓம் என்கிற ஒலி வந்து கொண்டே இருக்கு காதுக்கு. அடுத்து கொஞ்சம் தண்ணி எடுத்து சங்குக்குள்ள விட்டா, நான் சொல்றது பொதுவான சங்கு, சங்குக்குள்ள விட்டா அந்த தண்ணி தூய்மை அடைஞ்சிடும். சங்குக்குள்ள விடுகிற நீர் எதற்கு சமம்? புண்ணிய நதியில் இருக்கிற நீருக்கு சமம். ஒரு சங்குல விட்ட நீர் புண்ணிய நதியில் இருக்கிற நீருக்கு சமம். அந்த நீர்
7 புண்ணிய நதிகளில் இருக்கிற நீருக்கு எவ்வளவு சிறப்பு இருக்கிறதோ அத்தனை சிறப்பும் ஒரு சங்குல இருக்கிற தண்ணிக்கு உண்டு. சொல்லிட்டனா? இப்ப சொல்றேன் பாருங்க. சங்குல என்னென்ன வகை இருக்குதுன்னு சொன்ன? இடம்புரி, வலம்புரி. இங்க எத்தனை சங்கு வச்சு பூசை பண்ணோம்? எத்தனை சங்குங்க? 108. 108ம் வலம்புரி. சரி, இப்போ ஒரு கணக்கு சொல்றேன் பாருங்க. 100 இடம்புரி சங்கு விளைந்தால் ஒரு வலம்புரி சங்கு விளையும். 100 இடம்புரி சங்கு விளைந்தால் ஒரு வலம்புரி சங்கு விளையும். இப்ப இங்க 108 வலம்புரி சங்கு இருக்குதுன்னா எத்தனை இடம்புரி சங்கை தாண்டி இது வந்திருக்கும்? பெருக்கிங்க. 1000 இல்லை, 10,000 இடம்புரி சங்குகள் விளைந்ததற்கு பிறகு விளைந்த 108 வலம்புரி சங்குகளை கொண்டு வந்து இங்கே வைத்திருக்கிறார்கள் என்றால் இதிலிருந்து முருகனுக்கு அபிஷேகம் செய்யப்பட்ட நீருக்கு எத்தனை சிறப்பு இருக்கிறது என்று நீங்களே புரிந்து கொள்ளுங்கள். அடுத்து இடம்புரி சங்கு வந்தா ஒரு வலம்புரி சங்கு வரும். அடுத்த கணக்கு சொல்றேன். 1000 வலம்புரி சங்கு விளைந்ததற்கு பிறகு ஒரு சலஞ்சலங்கிற சங்கு வரும். 1000 வலம்புரி சங்கு விளைந்ததற்கு பிறகு ஒரு சலஞ்சலங்கிற சங்கு வரும். அடுத்தொன்னு சொல்ல போறோம் பாருங்க. 10,000 சலஞ்சலம் விளைந்ததற்கு பிறகு ஒரு பாஞ்சசன்யம் வரும். அந்த பாஞ்சசன்யம்ங்கிற பேர் எங்க வருதுன்னு யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பார்ப்போம். மகாபாரதத்துல பாரத போர் நடப்பதற்கு இந்த உலகத்தில் மரத்தை அழித்து அறத்தை நிலைநாட்டுவதற்கு கண்ணன் ஊதிய சங்கு பாஞ்சசன்யம்ங்கிற சங்கு. இத்தனை சங்குகளை வைத்து நம்முடைய தண்டமிழ் கடவுள் முருகனுக்கு நாம் அபிஷேகம் செய்திருக்கிறோம். அப்படி அபிஷேகத்தை ஏற்றுக்கொண்ட முருகன் நம்ம எல்லாருக்கும் காட்சி கொடுப்பான். ஒரு கேள்வி, என்னுடைய பேச்சை முடிக்கிற நேரம் ஒரே ஒரு கேள்வியை கேட்டு, இத்தனை சிறப்பு பண்ணாதான் அவன் வருவானா? வருவான். அதையும் தாண்டி ஒரு வேலை செய்தால் முருகன் நமக்கு அருள் செய்வான். இந்த கோயில்ல வருஷம் ஒரு முறை 108 சங்காபிஷேகம் அல்லது 2 முறை, உங்களுக்கு எவ்வளவு சூழல் இருக்குதோ அபிஷேகம் செய்யுங்க, ஆராதனை செய்யுங்க. அபிஷேகம், ஆராதனை, வழிபாடு, விழாக்கள் எல்லாம் இதையெல்லாம் தாண்டி எளிமையாக முருகனுடைய அருளை பெற வேண்டும் என்றால் ஒன்னே ஒன்றை செஞ்சீங்கன்னா முருகனுடைய அருள் நமக்கு கிடைக்கும். அது வேற ஒண்ணும் இல்லை. நம் தாய் மொழியாகிய அன்னை தமிழில் மேல போய் நின்று முருகா உனக்கு புத்தி இருக்குதான்னு சண்டை கட்டுவீங்கன்னா இறங்கி வருவான் நம் கந்த கடவுள். அருணகிரிநாதர் எல்லா உண்மைகளையும் கண்டவர். அருணை கோபுரத்தின் மேல ஏறி இனி இந்த வாழ்விற்கு வேண்டாம் என்று சொல்லி உயிரை துறக்க கீழே குதித்தவர். தனியோ கொடுமையை செஞ்சுட்டேன், பார்க்காத தப்பெல்லாம் பார்த்துட்டேன். முருகா இனி எனக்கு இந்த வாழ்க்கை வேண்டாம், என்னுடைய உயிரை மாய்த்துக் கொள்கிறேன் என்று அண்ணாமலை கோபுரத்தின் மேல ஏறி கீழே விடப் போகிறார். முருகன் கையில தாங்கினான். அருணகிரி, நீ இதற்கு பிறந்தவன் அல்ல. உன்னுடைய பிறப்பின் நோக்கம் என்னுடைய கீர்த்தியை பாட வேண்டும். சந்த தமிழால் கந்தனாகி என்னுடைய சிறப்பை பாட வேண்டும். அதனால இன்று முதலாக நீ திருப்புகழ் பாடுவாய், அருட்பாக்கள் பாடுவாய் என்று அருணகிரியாருடைய நாக்கை எடுத்து ஓங்கிற பிரணவத்தை எழுதி நீ பாடுன்னு சொன்ன போது எதை சொல்லி பாடுவன்னு கேட்டார். முத்து முத்தா பேசுறையே முத்துன்னு சொல்லி பாடினார். முத்தை திரு பத்தி திருநகை என்று திருப்புகழை பாடத் தொடங்கினார். அப்படி அருணகிரியார் பாடத் தொடங்கிய அந்த அருட்பாக்கள் வரிசையில ஒரு பாடல், மொய்தார் அணிகுழல் வள்ளியை வேட்டவன். இந்த முருகப்பெருமான் யார் தெரியுமா? இந்த திருவிளையாடல் ஒரு வசனம், ஒரு பெண்களுடைய கூந்தலுக்கு இயற்கையில் மனம் உண்டா இல்லையா நல்லா வரும் இல்லையா, அது போல
வள்ளி நாச்சியாருடைய கூந்தல். இந்த வள்ளி நாச்சியார் யார் தெரியுமா? இந்த உலகத்தினுடைய அடிநிலை மக்கள், வாழ வரியற்றவர்கள், வறுமைப்பட்டவர்கள், வலியால் துடிப்பவர்கள், வழியின்றி துடிப்பவர்கள், அந்த விளிம்பு நிலை மக்களாகிய வேடுவர் குலத்திலே தோன்றியவள் வள்ளி நாச்சியார். அவளுடைய கூந்தலில் எப்படி சிறப்பு இருக்கும்னா, வண்டுகள் வந்து மொய்க்கக்கூடிய நறுமணம் மிகுந்த கூந்தலை உடையவள் வள்ளி. மொய்தார் அணிக்குழல் வள்ளியை வேட்டவன். அப்படிப்பட்ட வள்ளியை தன்னுடைய பாகத்தில் கொண்ட நம் கந்த கடவுள் உலகத்தில் இருக்கிற ஞானிகள், அருளாளர்கள், எண்ணற்ற சித்தர்கள், முனிவர்கள், முனிபுங்கவர்கள் எல்லோரும் வந்து அந்த பெருமானை வணங்குகிறார்கள். ஏழையே எனக்கு வழி தெரியாது, வாய்ப்பில்லை, எப்படி பாடுவேன் உன்னை என்று ஏங்கி தவித்து அழுது புலம்பி கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிற ஒரு ஏழை தரித்திரரிடத்தில் சென்று அருணகிரி பெருமான் சொல்லுகிறார், உனக்கு நான் ஆன்ம விடுதலை தருகிறேன் வா என்று அழைத்துக் கொண்டு முருகப்பெருமான் முன்னால் கொண்டு போய் நிறுத்தி, நீ முருகனை திட்டுன்னு சொன்னார், முருகனை நீ சண்டையிடு என்று சொன்னார். எப்படியப்பா நடக்குமான்னு கேட்டான் அந்த பரம ஏழை. அருணகிரிநாதர் சொன்னார், இது கந்த கடவுள் இருக்கின்றானே, அவன் அழகிய வண்டுகள் மொய்க்கக்கூடிய கூந்தலையுடைய வள்ளியை தன் பக்கத்தில் வைத்திருப்பவன். அந்த வள்ளி நாச்சியார் என்ன செய்வார் தெரியுமா? உன்னுடைய குறையை, என்னுடைய குறையை, உலகத்து மக்களுடைய குறையை பாங்காக கந்தனுடைய செவியில சொல்லுவாள். கவலைப்படாதே, நீ முருகனை திட்டன்னு சொன்னார். மொய்தார் அணிக்குழல் வள்ளியை வேட்டவன் முத்தமிழால் வைதாரையும் வாழ வைப்பான். அப்படி ஞானம் தமிழ் கொண்டு யார் முருகப்பெருமானிடத்தில் சண்டை அமர வைத்து நல் விழா பொலிவு நடத்தி நாடும் நாடும் மகிழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் பெருமக்களே. இந்த தமிழ் கந்தன், இந்த தமிழ் முருகன், இந்த தமிழ் வடி வேலன் உங்கள் இல்லத்திலும் உள்ளத்திலும் ஒவ்வொரு நாளும் குடிகொண்டிருப்பான். ஒன்றே ஒன்று, அதற்கு அடையாளமாக உங்கள் நெற்றியில் திருநீரு மின்னட்டும், உங்கள் நாக்கில கந்தனுடைய திருநாமம் ஒலிக்கட்டும், உங்கள் இதயத்துல முருகனுடைய திருவடி இருக்கட்டும். அப்படி இருக்கிற போது நீங்கள் முருகனிடத்துல சண்டையிட்டாலும் நம்மை வாழ வைப்பான். எந்த துன்பமும் நம்மை அணுகாது, யமபயம் இருக்காது. வேண்டியதை வேண்டுவற்றை வேண்டுவாறு நமக்கு ஈயக்கூடிய பெரும் வள்ளலாகிய நம் தமிழ் கடவுள் கந்த பெருமான் முத்தமிழால் வைதாரையும் வாழ வைப்பான். அப்படிப்பட்ட முருகனுக்கு பூச பெருவிழா எடுத்திருக்கிற உங்கள் எல்லோருக்கும், இந்த உலகத்திற்கும் எல்லா வளங்களும் நலங்களும் நிரம்ப கிடைக்க வேண்டும். கோவை பழனி குன்றில் இருக்கிற கந்த பெருமானுடைய அந்த ஞான சுடரொளி 8 திசையும் பரவட்டும், எல்லா திசைகளிலும் இருள் மறையட்டும், மனித இனம் மகிழட்டும். நன்றி, வணக்கம். உரையை நிகழ்த்தி நாம் அறியாத பல செய்திகளை நமக்கு உணர்த்தி முருகப்பெருமானை வழிபடுகின்ற நன்முறைகளை நமக்கு பக்குவமாய் சொல்லி, அப்படி வழிபடும் பொழுது முருகப்பெருமான் எவ்வாறு நமக்கு அருள் புரிய வருகின்றார் என்பதனை அற்புதமாக விளக்கிய ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை காணிக்கையாக்குகின்றோம். அவர்களுக்கு நம்முடைய திருக்கோவில் நிர்வாகம் சார்பாக வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அடுத்ததாக அவருக்கு மலர் மாலை அணிவித்து நம்முடைய ஆத்திமரத்தோட்டம் கிருட்டிசாமி அண்ணன் அவர்கள் சிறப்பு செய்கின்றார்கள். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இங்கு வருகை தந்து நம்ம எல்லாம் பெருமைப்படுத்திய ஐயா அவர்களுக்கு திருக்கோவில் நிர்வாகம் சார்பாக நினைவு கேடயத்தை தேவராஜ் மாமா அவர்கள் வழங்க இருக்கின்றார்கள். அனந்தகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கு திருக்கோவில் நிர்வாகம் சார்பாக அருள்பிரசாதம் வழங்கப்படுகின்றது. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.
அனைத்து பெருமக்களுக்கும் ஒரு அன்பு பெருமக்கள் அனைவரும் உணவருந்த செல்லுமாறு அன்போடு வேண்டுகின்றோம்.